எல்லா புகழும் இறைவனுக்கு. நீரஜ் மித்ரா ஒரு ஃபோர்ஜரி வேலை பண்ணுறாரு. அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று கிடைக்குது. இதுக்காக இல்லீகலாக சில வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயிலில் ஒரு பிரச்சனை காரணமாக ஜெயிலில் வந்துட்டு இருக்கிற நாகார்ஜுனா வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரை அவரை வந்து வெளியே கொண்டுட்டு வர்றார். வெளியே கொண்டு வந்து அவர் மூலிமா சில தப்புகள் செய்கிறாரு. பினாமிகளை உருவாக்குறாங்க. 1,00,000 கோடி அவங்க இல்லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில பிச்சைக்காரங்களை கடத்திட்டு வந்து அவங்கள பினாமியாக்கி அவங்க காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களெல்லாம் கொண்டுடுறாங்க. இந்த பிச்சைக்காரர்களில் ஒருத்தர் தான் நம்ம தனுஷ். இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே கும்பலில் மாட்டுறாரு. அவர் தப்பிச்சாரா, அவர் எப்படி தப்பிக்கிறார் இந்த கும்பலில் இருந்து அப்படிங்கிறது தான் மீதி 2.25 மணி நேரம். அதுதான் கதை. ராஷ்மிகா நடுவில் வந்து சேர்றாங்க. அவங்க ஒரு காதல் தோல்வியால் சாகிறதுக்கு வராங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் மயங்கி கிடக்கிறதுனால அவங்களுடைய ட்ராக் மாறுது, அவங்களுடைய லைஃப் மாறுது. தனுஷால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அது நமக்கு சிரிப்பாக இருக்குதான்னு கேட்டால் சிரிக்கிறாங்க சில பேர். சிரிக்கிற அளவுக்குலாம் படத்தில் சீன் ஒன்றும் கிடையாது. சுனைனா நாகார்ஜுனாவுடைய ஒய்ஃபாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய கெட்டப் கிடையாது. நம்ம கார்பரேட் வில்லன் நீரஜ் மித்ரா அவர் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டி இருக்கிறார். லுக்கிலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிரட்டல்னு சொல்லலாம். அழகம் பெருமாள், சாயாஜி ஷிண்டே இவங்கெல்லாம் ஒரு சில வந்துட்டு போகிறாங்க. பெருசாக படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா மொக்கையிலே மொக்க. தேவிஸ்ரீ பிரசாத் தான் இந்த படத்தை மியூசிக் பண்ணாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் அடிக்குது. கொட்டாய் விடுறதை தவிர்க்கவே முடியல. மிகப்பெரிய நடிப்பு கிங்கு, நடிப்பு அசுரன் சொல்லக்கூடிய தனுஷுக்கு இது ஒரு சுமாரான படம் தான். பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ நம்ம நாகார்ஜுனா, கிங் நாகார்ஜுனான்னு சொல்கிற அளவுக்கு பெரிய ஒரு நடிக்கிறவர். அவரையும் போட்டு வீணாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ராஷ்மிகா மந்தனா, நம்ம தனுஷ், நாகார்ஜுனா இவங்க எல்லாரையும் போட்டு வீணாக்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். லுக்கை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன பிள்ளையில் உதயம் படம் பார்த்தேன். அந்த படத்தில் பார்த்த நாகார்ஜுனா மாதிரியே அவர் வந்து பார்த்திங்கன்னா ரட்சகன் படத்தில் வருவார். ரட்சகன் படத்தில் நாகார்ஜுனா மாதிரி இன்னமும் இருக்கிறார். போட்டு அவரையும் போட்டு வீணாக்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வில்லன் வந்துட்டு நீரஜ் மித்ராவா இல்லை நாகார்ஜுனாவா சொல்கிற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சில இடங்களில் நல்லாயிருக்கு. குறிப்பாக சொன்னோம்னா டக்குன்னு சாயாஜி சிண்டை போடுற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இவர் வில்லனாக இருப்பார் அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. பட் படம் வந்துட்டு சுமார் தான், ஒன்றும் பெருசாக சொல்லக்கூடிய படம் கிடையாது. இன்னும் இந்த படத்தை கிறிஸ்பியாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அநேகமாக ஓடிடியில் அது மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் பொறுத்து வந்து ஒரு சுமாரான படம் தான். தனுஷ் ரசிகர்களுக்கு இது ஏமாற்றம் தான். ஏன் சொல்கிறேன்னா நானே தனுஷுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன். ஸோ நியாயமாக ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இது ஒரு தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான படம் தான். தனுஷ்லாம் நடிப்பு அரக்கன், அவனை போட்டு வீணாக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. எல்லாரையுமே தேவிஸ்ரீ பிரசாத்தையும் யூஸ் பண்ணிக்கல, ராஷ்மிகா மந்தனாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் இவங்கெல்லாம் போட்டிருக்கிற மாதிரி தான் எனக்கு இது. மற்றபடி ஒரு சுமாரான கதை தான். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் தேட்டரில் ஒரு முறை பாருங்கள், ஒரு முறை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.